வணக்கம் 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 ஜீ தமிழ் நேயர்களுக்கு ஹோம் மினிஸ்டர் ரசிகர்களுக்கு அரவிந்த் நன்மை வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை ஹோம் மினிஸ்டர்ல சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு 1 2 3 4 5 6 7 7 ஹோம் மினிஸ்டர் சந்திக்க போறோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். இது கொஞ்சம் கம்மியா இருக்கே. ஹாய் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. சரி விடுங்க. இவங்க யார் யார் உங்களுக்கு பேர் தெரியுமா? தெரியாது. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் இருந்து சொல்ல போறீங்க, உங்க பேர் சொல்ல போறீங்க. நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுற சாப்பாடு, அது நீங்க சமைச்சாலும் சரி, வீட்டுக்காரர் சமைச்சாலும் சரி, ஹோட்டல்ல போய் வாங்கினாலும் சரி, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்குங்க, இது ஒண்ணு கொடுத்துட்டா போதும், நான் வாழ்க்கையே மறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷ். ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. மாலா. 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 ரைட். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் கொடுத்தா போதும். போதும் போதும், அதுதான் ரொம்ப திருப்தி. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. என் பேர் ஆஷா. ஆஷா. எனக்கு தோசை ரொம்ப என்ன சார் எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை தெரிஞ்சிச்சு. ரைட், சரி, ஓகே மேடம். உங்களோட பதிலுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஐ எம் சங்கீதா கமல். ஓகே. எனக்கு பிடிச்சது ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். என்ன ஃப்ரைட் ரைஸ்? நிறைய ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். வெஜிடபிள்ல வந்து மஷ்ரூம் இருக்கு, கோபி இருக்கு, பன்னீர் இருக்கு. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அதான் நான் கேட்டேன். நான் அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இல்ல, நான் அப்படிலாம் பாகுபாடு பாக்குறேன் மேடம், எது கிடைச்சாலும் சாப்பிடுறது. உங்க பேர் சொல்லுங்க. பேர் தாமரை செல்வி. ஓகே. எனக்கு வெஜிடபிள் பிரிஞ்சி ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள் பிரிஞ்சி யார் செஞ்சா பிடிக்கும்? நான் செஞ்சாலும் பிடிக்கும், யார் செஞ்சாலும் பிடிக்கும். இவங்க தான் நான் சொல்ல, தாமரை செல்வி மேடம் இவங்க தான். அந்த பிரிஞ்சி இவங்க தான். ரைட் மேடம். உங்க பேர்? பரிமளா. சரி. இட்லி சாம்பார் ரொம்ப பிடிக்கும். இட்லி சாம்பார் எப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டா பிடிக்குமா? எங்க சாப்பிட்டாலும் பிடிக்கும். இல்ல இல்ல, வீட்ல அதாவது சாப்பிட்டாலும். இட்லி சாம்பார் வேற, அந்த சாம்பார் இட்லின்னு ஒண்ணு தருவாங்க, அதுலயே ஊற போட்டு கொடுப்பாங்க, அது வேற. தனியா இட்லி தொட்டு சாப்பிடுறது எது பிடிக்கும்? ரெண்டுமே பிடிக்கும். எப்படி கொடுத்தாலும் சரிடா. டேய் ஏன்டா உங்களை கேள்வி கேட்குறீங்க? நீங்க சொல்லுங்க. உங்க பேரு? ஐ எம் சத்யபிரியா. ஓகே. மை ஃபேவரட் டிஷ் இஸ் கோபி மஞ்சூரியன் வித் கோபி மஞ்சூரியன். எஸ். உங்க வீட்டுக்கார் பேரு? கண்ணன். கண்ணன். அவர் பேர் கோபியா இருக்குன்னு ரைட். கண்ணன். கண்ணன் சார் கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் சைட் டிஷ்ஷா வச்சுதான் மெயின் டிஷ் என்ன இருக்கும்? நான். நான் ஆர் சப்பாத்தி. நான் ஆர் சப்பாத்தி. நான் இல்லதி சப்பாத்தி. ரைட் மேடம். மை நேம் இஸ் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. நான் ஃபிஷ் குழம்பு பண்றது ரொம்ப பிடிக்கும். நீங்க ஃபிஷ் குழம்பு பண்றது ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் குழம்பு எத்தனை நாள் கழிச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்? 2 days கழிச்சு சாப்பிடுறேன். 2 நாள் கழிச்சு. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்சு அதை புதன்கிழமை எடுத்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நமக்கு வேலை மிச்சமா இருக்கும்ல. ஆமா, வேலைக்கிழமை மிச்சம் போட்டோமா நம்ம டிவி பாத்துக்கினே இருக்கலாம். பிரச்சனையே இல்லை. ஸோ வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபிஷ் குழம்பு வைக்கணும், அப்புறமே வியாழக்கிழமை ஃபிஷ் குழம்பு வைக்கணும். வாரத்துல 2 நாள் வச்சா போதும். 2 நாள் வச்சா போதும். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாழ்க்கையை அட்ஜஸ்ட் சாப்பிட்டா போன போட நம்ம டிவி இருக்குல்ல. போ, நீ சாப்பிடலன்னா மிச்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கும், நாங்க சாப்பிட்டு போறோம். அவ்வளவுதான். ரைட், பரவாயில்ல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான டிஷ் எல்லாம் சொன்னாங்க. ஆனா ரொம்ப ஹைஃபையா யாரும் எதுவும் சொல்வீங்கன்னு பார்த்தேன். ரொம்ப நடைமுறை வாழ்க்கையில சாம்பார் சாதத்துல ஆரம்பிச்சு மீன் குழம்பு வரைக்கும் எல்லாமே நல்ல டிஷ்ஷாவே சொல்லியிருக்கீங்க. ரைட். இதுக்கும் கேமுக்கு என்னடா சம்பந்தம்னு யாரும் எந்த கேள்வி கேட்காதீங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் பேச வைக்கிறோம். யார் இவங்களையா? நான் படாத பாடு பட போறேன். ஃபர்ஸ்ட் கேம் என்ன தெரியுமா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்காக பழைய பொருளை ஞாபகப்படுத்துறோம். மஞ்சள் கலர் ஸ்கேலை பார்த்தாலே பல பேத்துக்கு வந்து குழந்தைங்கள்லாம் இன்னும் பயப்படுவாங்க. ஸோ கேம் என்ன நான் சொல்ல போறேன். இது ஒன்று மட்டும் கொடுங்க மாடலுக்கு. இந்த 4 பேர் அந்த பக்கம் போய் நிற்பீங்க, இந்த 3 பேர் அங்கே போய் நின்றுக்குவீங்க. நான் சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே ஓடி வரணும். இதை எடுத்து இப்படி நிப்பாட்டிக்கணும். ஓகேங்களா? நின்றுட்டு இந்த லைனுக்குள்ள இந்த பின்பால் நின்னதுக்கப்புறம் தான் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். போகும்போது இந்த கை பின்னாடி தான் இருக்கணும். இப்படியே பாதுகாப்பாக ஹெல்மெட் போட்டே கூட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து வச்சு வரீங்க. 40 செகண்ட்ஸ் தான் டைம் ஒருத்தவங்களுக்கும். பல ஆங்கிளில் நாங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்போம். கேம் முடியும் போது யார் பேஸ்கெட்லேருந்து அதிக பின் பால்ஸ் இருக்கோ அதில் ஸ்ட்ரைக். சப்போஸ் உங்களையும் 4 போட்டீங்க, அவங்களும் 4 போட்டாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் 4 ஃபில் பண்ணாங்களோ அதில். இதில் வந்து 5 பேர் எல்லாம் ஒன்று போட்டானா எல்லாத்தையும் வீட்டுக்கு முடிச்சுட்டு கேம் இப்பயே முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே ரைட்டுங்களா? ஸோ 5 பேர் இருக்கீங்க. 5 பேரில் 2 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சூப்பரான கிஃப்ட் கொடுத்து எலிமினேட் ஆக போகிறோம். ஓகே, ஆல் த பெஸ்ட். அங்கே போய் நின்றுக்குங்க, மைக்கை கொடுங்க. அங்கே போய் நின்று
எங்க வீட்டுக்கு போறீங்க? ஹலோ, இங்க நின்னுங்க, இங்க நின்னுங்க. சரி, சூப்பரான ஒரு கை தட்டி கொடுங்க அவங்களுக்கு. On your time start now. அடேங்கப்பா, ஃபிஷ் குழம்பு முன்னாடி வருது. டைம் முடிய போது 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நான் என்ன சொன்னேன், லைனுக்குள்ள வந்து பின்பால் நின்னதுக்கு அப்புறம் தான் இங்க வந்தாங்களே ஒரு அம்மா. நான் பதில் சொன்னேன், பேர் சொல்ல விரும்பல, இங்க வந்து நின்னுச்சு. இல்லையா பார்வை வேற, இவங்க பாக்குறாங்களான்னு. ஏன்னா அவங்கள சைடு வாங்கிடுவாங்கல்ல. இன்னொருத்தவங்க என்ன செஞ்சாங்க, சொல்லி முடிச்சோடனே அங்க போங்கன்னு சொன்னேன். இப்படி போகும்போது எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிருக்கு. இன்னும் நானே நடுவில் இருந்து வரேன், நீங்க என்ன வச்சுக்கிட்டு இந்த தட்டுக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்க ஒன்னு சொன்னோன்னே கீழே விட்டாங்க. கவுண்ட் டவுன் சொன்னோம்ல, 5, 4, 3, 2, 1. இப்படி ஒன்று விழுந்துச்சு. சரி, ஸோ யார் யார் என்ன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அவங்கவுங்க பேஸ்கெட் எடுத்துருவாங்க பார்ப்போம். ஸோ வந்து யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் அவங்கவுங்க ஸ்கேலை என்கிட்ட கொடுங்க போல. ஏன்னா பாதி பேர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவீங்க. மேடம் 2 பாயிண்ட்ஸ், 1 பாயிண்ட். ஒண்ணுமே இல்லை. நீங்களும் இவங்கள பார்த்து நீ இல்லையா நானும் இல்லை, அப்பாடா சந்தோஷம், எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஃபிஷ் குழம்பு வச்சு மேடம் 2 பாயிண்ட்ஸ். ஸோ 2 பேர் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துருந்தீங்க, 3 பேர் வந்து 1 பாயிண்ட் எடுத்தீங்க. நல்லா கைத்தட்டு. ஆனா இதுல இருந்து 1 எடுத்துடணும், அதுல இருந்து 1 எடுத்துடணும். ஏன்னா வந்து கீழே கிடந்து எடுத்து உள்ள போட்டிருக்காங்க. அப்படி ஒரு ரகசிய தகவல் எனக்கு வந்துச்சு. இன்னொருத்தவங்க இப்போ கவுண்ட் ஒன்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் போட்டிருக்காங்கன்னு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. அதனால வந்து இப்போ 5 பேர் வந்து 1 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. நமக்கு தேவை 2 பேர் எலிமினேட் ஆகணும், அது டான்சர்ஸா இருக்கணும். அவங்க 2 டான்சர் தான் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. ஐயோ, முன்னாடி வாங்க மேடம், இப்படி வந்து மேடம் கொஞ்சம் வைக்கப்படுங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வைக்கப்படுங்க, இப்படி நீங்க வைக்கப்படுவீங்களா மேடம்? எஸ், வைக்கப்படுற 2 கேர்ள்ஸ்க்காக ஒரு சூப்பர் சாங் போடுங்க டிஜே. என்ன டான்ஸ், என்ன பாட்டு. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரியுமா இவங்க இவ்வளவு பெரிய டான்சர்னு? என்ன நல்லா கைத்து கொடுங்க. 5 ஹோம்லிஸ்ட் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து 3 பேர் செலக்ட் பண்ண போறோம். 2 பேர் மாத்திரம் சூப்பரான டான்சரா மாற போறாங்க. நம்மளோட நோக்கம் வந்து இந்த டான்சர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? இந்த கேமை பத்தி சொல்லணும்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல் பால்ஸ் 4 சான்சஸ் கொடுப்போம். இந்த பாயிண்ட்ல வச்சுக்கணும். நீங்க அப்படி அடிக்கணும். அந்த பால் கரெக்டா போய் அந்த ரிங்குக்குள்ள போய் நின்னுக்கணும். ஸோ இதுல 5 பேர்ல 3 பேர் செலக்ட் ஆக போறீங்க. யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் பால்ஸை உள்ள ரிங்ல பேக்கெட் பண்றீங்களோ யார் ஃபர்ஸ்ட் விளையாட வரா? ரெடியா? இருங்க, எல்லாம் கைத்துட்டு வாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் சான்ஸ். வரேப்பா, மிகப்பெரிய கோல்ஃப் பிளேயரா இருப்பீங்க போலியே. சூப்பர். தேர்ட் சான்ஸ்.
முன்னாடி முன்னாடி வச்சு போடாதீங்க, சண்டைக்கு வராங்கல்ல. ஓ இப்போ இதுல கலர் வேற சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அதான் விஷயம். எங்கடா போறான் டேய்? போ போ போ. 2 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. நல்ல கை தட்டல உங்களுக்கு. வெரி குட், சூப்பர். செகண்ட் யார் விளையாட வராங்க? ராசியான நிறம் ரோஸ். ஃபர்ஸ்ட் சான்ஸ் கை தட்ட சொல்லவா? ரைட், ஃபர்ஸ்ட் சான்ஸ். செகண்ட் சான்ஸ். அந்த வாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ். ஓ, தேர்ட் சான்ஸ். Oh, just a miss. Final chance. Madam, all the best. அந்த வைக்கீங்க. Second chance. Wow, very nice. Third chance. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஃபைனல் சான்ஸ். பரவாயில்ல, எனிவே 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. சூப்பர். Third chance and final chance. ஸோ இப்போ வந்து யார் யார் என்ன பாயிண்ட்ஸ் கேட்டுருவோம் நம்ம. நீங்க ஸ்டார் பாயிண்ட்ஸ் ஒன்றும் போடல. நீங்க மேடம் 1 பாயிண்ட். வெரி நைஸ். நல்ல கைத்தல் கொடுங்க இந்த பேபிக்கு. மேடம் ஸ்டார் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் 0 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்களும் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. பேலன்ஸ் இருக்கவங்க முன்னாடி வாங்க. ரைட், ஆமாம், எல்லாருமே ஆசைப்படுறதுனால டான்ஸ் வச்சுக்குவோம். ஒரு பாட்டு போடுவாங்க, நீங்கள் டான்ஸ் பண்ணணும். யார் வந்து சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்களோ அதுல ஒருத்தவங்க மட்டும் செலக்ட் ஆகி தேர்ட் ரவுண்டுக்கு போவோம். ஓகே, மியூசிக். கலாச்சி ஃபை கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்தை வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டி ஃபை முட்டாய் முத்தத்தை வாயோட வாய் வச்ச ஃபை 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 கலாச்சி ஃபை கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்தை வேணான என்ன டான்ஸ் பாருங்க. இங்க வாங்க ஒரு நிமிஷம். எப்படி இந்த நடன கலையை எங்க கத்துக்கிட்டீங்க நீங்க? எங்க தோத்துடுவான்னு பயந்துல கத்துக்கிட்டோம். பயந்துல இடையில வெக்கம் வேற பட்டுக்கிட்டாங்க. சாதாரணமா ஆடின ஆட்டம் மாதிரி இல்ல. எங்க வீட்ல டிவி எப்போ ரன்னிங்ல இருக்கும், அதனால அது பார்த்து ஓடிட்டே கத்துக்கிட்டோம். இருக்கும். ஆமா, கரண்ட் இல்லனா கூட. கரண்ட் இல்லன்னா கூட. வெரி நைஸ். வாவ், மிகப்பெரிய விஷயம். ஸோ 3 பேர் வந்து டான்ஸ் ஆனாங்க. ஒருத்தவங்க வந்து பாதியிலே வெக்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்க ஈடு கொடுத்து ஆடிட்டு இருந்தாங்க. அப்படினாலும் உங்க மிகப்பெரிய நடன திறமையில ஒரு நிமிஷம் எப்படி ஆனா நல்லா ஆனாங்க. இதுல எந்த மாதிரி ஸ்டெப்ஸை மாத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு தெரியாது. இல்ல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு நீங்க சொல்லலாம். அவங்க நல்லா ஆடினாங்க. நல்லா ஆடினாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். சூப்பர் சார். நீங்க ஒருத்தவங்க செலக்ட் ஆகிட்டீங்க. 3 காம்படிஷன், 7 காம்படிஷனோட ஸ்டார்ட் பண்ணாமா? இப்போ 3 காம்படிஷன் மட்டும் தான் வெயிட் பண்றாங்க. இதுல யார் வின்னர், யார் ரன்னர், யார் ஒரு சூப்பரான டான்சர் அப்படின்னு இப்ப தெரிஞ்சிடும். செலக்ட் ஆன 3 பேர் யார் யார் மறந்து வச்சு எனக்கு 1 2 3 இந்த தள்ளி. இப்ப வந்து இப்ப நீங்க வின்னரா வந்துட்டீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு gift கிடைச்சதுன்னா அந்த gift யார் கொடுப்பீங்க? பசங்களுக்கு. நீங்க யார் கொடுப்பீங்க? குழந்தைங்களுக்கு. என் பையனுக்கு கொடுப்பேன். எப்படி நாங்க saree கொடுப்போம், அதை கொண்டு 3 பேர் பசங்களுக்கு கொடுப்பீங்களா? ரைட், ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த கேம் நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். பாம்பு பரமும் அப்படி விளையாடுவோம். தாயத்தை போடுவோம், ஏணி இருக்கும், பாம்பு இருக்கும், கீழே வருவோம், ரைட்டுங்களா?
இதில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அந்த பச்சை இருக்கு பாருங்க, அந்த பச்சை கலர் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி முன்னாடி வரணும். உங்களோட டாப் வந்து இதுதான். ஸோ அதை கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இங்கே பாருங்க, இப்படியே வச்சு இப்படியெல்லாம் போடக்கூடாது, நல்லா தூக்கி போடணும். ரைட்டுங்களா? இருங்க, எல்லாம் ஒரு சூப்பரான கிளாப்ஸ் கொடுங்க உங்களுக்கு. ரெடி? அதான் அப்படி போட மாட்டீங்க. 4 ஆஷா மேடம். ஓ ஒரு தென்றல் புயல். 3 இதில் போய் வச்சுடுவாங்க. போட்டு 3 2 போட்டீங்கன்னா நீங்க வின்ன பண்ணுவீங்க. தாயம் போட்டா கூட நல்லதுதான். அப்படி போடுங்க நீங்க. 4 இல்ல 5 அப்படி போடுமா நீங்க. 1 எடுத்து வச்சுங்க. 4 இன்னொரு ட்ரை பண்ணுங்க. 6 நீங்க 3 போட்டா வின்னு, நீங்களும் 2 போட்டா வின்னு. 5 1 எப்படி ஒண்ணுன்னா முன்னேறதா? வை 1 எடுத்து வைங்க. 1 எடுத்து வைங்க. 1 எடுத்து வைங்க. வாங்க 1 எடுத்து வச்சா என்ன போறணும்? எப்படி வின் ஆவீங்க? இங்க வரணும். நீங்க பச்சையில வந்தா பின்னாடி பண்ணணும்ல. நான் கரெக்டா தானே பேசுறேன். நீங்க 2 போடுங்க மேடம், நல்லா இருக்கும் ஜாலியா. எடுத்து வச்சு வாங்க. ஓகே, வின்னர் செலக்ட் ஆயிட்டாங்க. நீ ரன்னருக்கான போட்டி வாங்க மேடம். சோ வின்னர் தயாராயிட்டாங்க. ரன்னர் யாருன்னு இப்ப பார்க்க போறோம். இந்தாங்க உங்களோட சான்ஸ். ரன்னருக்கான போட்டி நடக்க போகுது. 4 எடுத்து வச்சுக்கோங்க. 5 நல்லா இருக்கு அந்த கேம், எடுத்து வைங்க. 3 சாபாஸ், வெரி குட். எப்படி மேடம் 5 போட்டு ரிப்பீட் வந்துட்டே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ஆனா ஒரு தடவை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவங்க நல்லா இருக்கும். ஆத்துக்கு 4 அப்பாடா. ஏன் மேடம் ஏன் 4 போட்டீங்க? 5ல யூஸ்வலா போடுவீங்க நீங்க? கேட்டேன் நான். 1 2 வின்னர் ரன்னரா வச்சோன்னே ஒரு ஸ்டெப் பண்ணணும் இந்த இடத்துல. ஆக்சுவலா நீங்க ஆல்ரெடி டான்ஸ் ஆகி தான் உள்ள வந்திருக்கீங்க, அதனால தான் சொல்றேன். ஒரு ஸ்டெப் ஸ்பீடா போடுங்க. நம்ம இது பண்ணலாம். மியூசிக் போட சொல்லுமா? மியூசிக். முகாமடம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாக்கு மாத்திரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாக்கு மாத்திரா சோமாரி ஜமாக்கிராயா. இப்படி தெரிஞ்சா 3 பேத்தையும் அட சொல்லிக்கலாமோ? இப்போ என்ன கெட்டு போச்சு? வின்னர் வாங்க. மாட்டி புடிச்சு பிஸ்தாக்கு மாத்திரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாக்கு மாத்திரா சோமாரி ஜமாக்கிராயா. டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கு லக்கன டே டே டக்கு லக்கன டே டே டண்டனக டனகன காடே டே டே டே. யார் அந்த டிஜே? யார் பாட்டு ஹாஃப்ல க்ளோஸ் பண்ணது? எவ்வளவு பெரிய டான்ஸ் நமக்கு ஸ்பெஷல் கனெக்ஷன் பண்ண ப்ளீஸ். இங்க வாங்கல நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றீங்க. வாங்க. எஸ், இப்போ மியூசிக் போடுங்க. நீங்க போடுற ஸ்டெப் தான் பின்னாடி எல்லாரும் போட போறாங்க. ஆசைய காத்துல தூது விட்டு
கொடுத்துருக்கியா? சூப்பர், நல்லா டோட்டல் எபிசோட்லயே வந்து ஹைலைட்டான விஷயம் தான். நல்ல வேளை நீங்க இடையில தோத்து போயிருந்து டான்ஸ் ஆனா கூட இவ்வளவு சந்தோஷமா அடிப்பீங்க எனக்கு தெரியல. வின்னர் ஆனனால அவங்களுக்கு மகிழ்ச்சி. அதுலயே ஒரு ஸ்டெப் போட்டீங்க பாருங்க. சோ வின்னர் எனக்கு பிரைஸ் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். ரொம்பவே கலர்ஃபுல்லா போச்சு நம்முடைய ஹோம் மினிஸ்டர். சூப்பர்வா டான்ஸ் ஆனீங்க. உண்மையான திறமையை வெளிப்படுத்தினதுக்காக மேடத்துக்காக ஸ்பெஷலான ஒரு கருத்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வின்னருக்கு வந்து பிரைஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆஷா மேடம், நீங்க வந்து இந்த எபிசோட வின்னர் மட்டும் இல்லாம சூப்பரான டான்சர். இன்றைய ரன்னர் விஜயலட்சுமி மேடம். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர்ஸ் உங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் விடைபெறுது ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம்.